ஒரு நாள் வந்து 4000 மில்லி லிட்டர் கடல் நீர் குடிநீர் ஜெயலலிதா வந்து அறிவிச்சாங்க. நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது அந்த திட்டம் செயல்படக்கூடிய நிலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் செயல்படல. நீங்க வந்து இப்போ வந்து குடிநீர் பிரச்சனையை காரணம் காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவது சரியா? நெமிலியில் வந்து 100 ml தண்ணீர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் போர்க்கால அடிப்படையில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்குள்ளாக முடிவு செய்து அந்த 100 ml தண்ணீரை, அதாவது 10 கோடி லிட்டர் தண்ணீர் கடல் நீரை சுத்த நீராக மாற்றி வழங்கினார்கள். அது ஒரு மிகப்பெரிய வேகமான ஒரு செயல். அதே போல் புதிய வீராணம் திட்டம், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து கொள்ளையடித்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு, விமர்சனம் செய்வதற்கு துரைமுருகனுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. காரணம், அவர்களும் ஒரு 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்ய முடியாதை, சாதிக்க முடியாதை அனைத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதித்திருக்கிறது. வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார் திரு கருணாநிதி அவர்கள். அதை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த உடனேயே புதிய வீராண திட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டி கிட்டத்தட்ட 180 ml தண்ணீர், 18 கோடி லிட்டர் தண்ணீரை வந்து சென்னைக்கு இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறார். அதனால் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு சொல்லியதை முழுவதும் செய்து முடித்திருக்கிறது, நெமிலியை முடித்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 2 திட்டங்கள் நெமிலியிலேயே போடப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது அநேகமாக விரைவில் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று கருதுகிறோம். காரணம், ஏற்கனவே அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் நடந்திருக்கிறது, வந்துவிடும் என்று கருது. இப்பொழுது நாங்கள் ஆட்சியில் இல்லை, எந்த நிலையில் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேசின அதே கோரிக்கை தான் வந்து இப்போ இந்த மானிய கோரிக்கையிலும் தெரிவித்தார். நடைமுறைக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு தான் சொல்கிறார். இது வரைக்கும் அந்த நெமிலி திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்ததே இல்லை. நெமிலி திட்டம் ஏற்கனவே 100 ml தண்ணீர் வந்துட்டு இருக்கு பிரதர். ஏற்கனவே 10 கோடி லிட்டர் தண்ணி அந்த நெமிலியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது அடிஷ்னல் கூடுதலான இட வசதி அங்கே இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சி, அந்த துவக்க விழா வந்து பார்க்கும்போது அந்த இடத்தை பார்த்து விட்டு, ஏன் இங்கே கூட இன்னொரு 250 ml தண்ணீரை கொண்டு வரலாமே, கடல் நீரை குடிநீர் ஆக்கலாம் என்று அதற்கு திட்டம் தீட்டப்பட்டு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அரசு அதை வேகப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். வேகப்படுத்த வேண்டும். அந்த திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்து விட்டார்கள். இவர்கள் வேகப்படுத்த வேண்டும். இவர்கள் வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம். சசிகலா வந்து வேலைக்காக தான் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, மறுபடியும் கட்சியில் சேர்த்தான்னு சொன்னீங்க. இந்த வேலைக்காக சேர்த்த நபரை வந்து எப்படி பொதுச் செயலாளராக வந்து ஓபிஎஸ் கொண்டு வந்தார்? அவர் தான் ஃபர்ஸ்ட் முன்மொழிஞ்சார். அவர் முன்மொழிஞ்சார், இவர் முன்மொழிஞ்சார் இல்லை. அன்றைய சூழலில் மற்றவர்கள் வேகப்படுத்தினார்கள். ஏன்னா ஒரு முதலமைச்சரை எவ்வளோ நிர்பந்தப்படுத்தி அந்த பதவியை அவங்க பிடுங்கினாங்க, அது எல்லாம் நாட்டுக்கே தெரியல. அதே மாதிரி ஒரு சூழல் தான், அந்த சூழல் தான் அந்த மாதிரி நிற்க வேண்டியது வந்தது. அந்த மாதிரி சூழல் இனி வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் கட்சியை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறோம்.